வணக்கம் வியூவர்ஸ், நம்பி ட்ரீம்லேண்ட் சார்பாக உங்களை எங்களது சேனலுக்கு அன்புடன் அழைக்கின்றேன். இன்று புதுசா விற்பனைக்கு வந்திருக்கிற பூமியில தாங்க நாம இருக்கிறோம். இந்த பூமி எங்க அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்பியூர் பேருந்து நிலையத்திலிருந்து 4வது கிலோமீட்டர் தூரத்துல, நம்பியூர் டு கோபி செல்லும் மெயின் ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல கட் ரோடு தார் ரோடு பேஸ்ல தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது. பூமியினோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா சரியா 99.5 சென்ட் பூமிங்க, விவசாய பூமி. நம்ம மேலும் இந்த பூமியில என்ன இருக்குதுன்னு உள்ள போய் பார்ப்போம். இந்த பூமியினோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கட் ரோடு தார் ரோடு பேஸ்லிங்க 250 அடி தார் ரோடு பேஸ்லயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குது. அதாவது வந்து கிழக்கு தெற்கு கார்னர் லேண்டை தாங்க நாம பார்க்க வந்திருக்கிறோம். இந்த பூமியில தென்னை மரம் எவ்வளவுன்னு கேட்டோம்னா சரியா 7 மரம் காப்பு நிலையில இருக்குதுங்க. எனக்கு பின்னாடி தெரிகிற இந்த மரம் தாங்க நாம பார்க்கிறோம். இந்த பூமிக்கான நீர்நிலை வசதி என்னன்னு கேட்டோம்னா, கூட்டு கிணறுங்க, அது போக ஒரு போர் இருக்குது. இந்த போர்ல இருந்து தண்ணீர் வந்து இப்ப நம்ம கிணத்துல விழுகிறத பாக்குறோம். கிணத்துல இருந்து சொட்டு நீர் பாசன வசதியா பூரா வந்து 1 ஏக்கர் ஃபுல்லா அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு தண்ணீர் முறை எப்படி வரும்னு பார்த்தோம்னா, 6 நாளைக்கு ஒரு நாள் தண்ணீர் முறை வருங்க. 24 மணி நேரம் முறை தாங்க நம்மளுக்கு வந்துடும். இந்த பூமிக்கான நீர் பாய்ச்சற வசதி வந்து சொட்டு நீர் பாசன வசதியோட இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இப்ப அதைத்தான் நாம பார்க்கிறோம். இந்த பூமியில மண்ணை பத்தி பார்த்தோம்னா, மண்ணு வந்து விவசாயத்துக்கு ஏற்ற பூமி. இது வந்து மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி. ஓகே வேஸ், இந்த 99.5 சென்டில் இருக்கிற விவரங்கள் எல்லாத்தையுமே, வசதிகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அதாவது வந்து நம்பியூர் டு கோபி செல்லும் சாலையிலேருந்து சரியா 1 கிலோமீட்டர் தூரத்தில் கட் ரோடு தார் ரோடு பேஸில் கூட்டு கிணறோட, அதாவது வந்து வாரத்தில் ஒரு நாள் 24 மணி நேரம் தண்ணீரம் நம்மளுக்கு இருக்குது. 7 தென்னை மரம் காப்பு நிலையில் இருக்குது. டோட்டல் ட்ரிப்போட இந்த பூமியை பார்த்துட்டோம். இந்த பூமி வந்து 99.5 சென்ட் சேர்த்து என்ன விலை சொல்கிறாருன்னா, பூமியினோட உரிமையாளர் வந்து 73 லட்சம் ரூபா கேட்குறாரு. நாம உடன்கரையும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்கு போகும்போது கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.